ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் காளான் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ அரிசியில் காளான் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 400 கிராம் இருக்கும் காளான். அதை நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த மேல் பாகத்தை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. 200 கிராம் வெங்காயம், 200 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1/2 கிலோ அரிசியை 1/2 மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். 100 மில்லி தயிர், ஒரு 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 10 முந்திரி பருப்பு, 100 ஆயில், 50 நெய், ஒரு 10 லவங்கம், ஒரு 4 பட்டை, ஒரு 5 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாத்தூள். மஷ்ரூம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. எப்போவுமே இந்த காம்பில் நல்லா வெள்ளையாக இருந்ததுன்னா தான் அது ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூமாக இருக்கும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருந்ததுன்னா அது கொஞ்சம் பழைய மஷ்ரூமாக இருக்கும். அப்புறம் இந்த பாக்கெட்டில் கவர் பிரியாமல் இருக்கிறத பார்த்து வாங்கணும். மஷ்ரூம் எப்போவுமே உடனே செஞ்சிடணும், அப்போ தான் நல்லது. இந்த நல்லா இல்லாத மஷ்ரூமெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இருக்கிற மஷ்ரூம் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷானது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஆயில் ஊற்றிக்கலாம். அப்புறம் நெய் ஊற்றிக்கிறோம். இப்போ பட்டை லவங்கம் ஏலக்காய் இலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். வெங்காயத்தை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிருச்சு பொன்னிறமாக. இப்போ நம்ம இதில் இந்த அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி 50 பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது 5 ஸ்பூன் அளவு. அதை நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே கொஞ்சம் நம்ம கைவிடாமல் வதக்கிக்கோங்க, இல்லைன்னா லைட்டாக அடிப்பிடிக்கும். அடிப்பிடிக்காமல் வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. நான் லேசாக 4 பச்சை மிளகாவை லேசாக இப்படி கீறி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை வதக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா. இப்போ நம்ம கரம் மசாலாவும் மிளகாத்தூளையும் சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. நம்ம இப்போ மஷ்ரூமை சேர்த்து வதக்கிக்கலாம். நூறு மில்லி தயிரை சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் வேணும்னா ஒரு பாதி லெமன் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ அரிசி எடுத்தேன். இந்த கிண்ணத்துக்கு 1 கிண்ணம் இருந்தது. இப்போ இந்த கிண்ணத்தில் 1.5 கிண்ணம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட போகிறேன்.
தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். உப்பு கொஞ்சம் தேவைப்படுது, நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலராக வேணும்னா லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் பாதி லெமன் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் கொதிக்கிற வரைக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சான்னு நம்ம பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா வாசனை வருது. இப்போ நாம் அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நாம் இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். அரிசியும் தண்ணியும் லெவல் வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தண்ணியும் அரிசியும் நல்லா ஓரளவுக்கு லெவலாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தம் போடலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சம் நல்லா கொத்தமல்லி போட்டு ஒரு 10 முந்திரி வறுத்து வச்சுருக்கிறத போட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு தம் போடலாம். நம்ம தோசை தவாவில் போடணும்னு இல்லை, நல்லா ஃபுல் சிம்மில் அடுப்பை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம தம் போடலாம். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணி நல்லா கமகமன்னு வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பரிமாறிக்க வேண்டியதான். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு. அரிசி நல்லா வெந்துருச்சு. நீங்களும் இது மாதிரி மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அரிசியை சேர்த்துட்டு நம்ம 2 வருஷம் இன்னும் 2 வருஷம் என்ன பண்ண போகிறேன்.